நம்ம சேனலில் வியூவர் ஒருத்தர் இந்தியாவில் பேர் மார்க்கெட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 டேஸில் வந்து நிஃப்டி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ண ரேஞ்சில் வந்ததுனால நிறைய பேர் போய் அந்த ஐடி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் இன்னும் வந்து கரெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. அவசரப்பட்டு உங்களோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இப்போ போட்டுறாதீங்க. ஏன்னா இன்னும் இந்த மார்க்கெட்டில் இன்னும் க்ராஷ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பார்த்து நிதானமாக பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ண ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பை பண்ணலாம். பட் லார்ஜ் அமௌண்ட்டில் வச்சு பை பண்ணாமல் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தட் உங்களால் ஈஸியாக ஆவரேஜ் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் எந்த செக்டாருக்கெலாம் க்ரோத் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா, ஐடி, அப்புறம் ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டாலிட்டி, இவி வெஹிக்கல்ஸ், எனர்ஜி, ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ்க்கெலாம் ஃப்யூச்சரில் நல்லாவே ஸ்கோப் இருக்குது. இதில் உள்ள ஸ்டாக்ஸை நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நான் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோடய சஜஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.